ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன நாங்கள் சமைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லெமன் சாதத்துக்கு லெமன் எடுத்துக்கிட்டோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, முதல்ல கடுகு. கீர்த்தி, நல்லெண்ணெய் பாட்டில் மேலே இருக்குடி, எடுத்துகிட்டு வந்துடுறியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ கவனிங்க. முதல்ல லெமனு, அடுத்தது இதை புழிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் புளியெல்லாம் லேட்டாகும் புளியறதுக்கு. அதுக்கு அடுத்தது என்னது, கடுகு, பூண்டு, இஞ்சி. அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, பட்டை மிளகா, கருவேப்பிலை. இதுக்கு சைடிஷாக என் பொண்டாட்டி இது பேர் என்னடி செய்ய போகிறா? உருளைக்கிழங்கு சிப்ஸு செய்ய போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நாங்கள் என்ன செய்ய போகிறோன்னு உங்களை காட்டுறோம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல என்ன பண்ணணும்னா லெமனை அரிஞ்சிக்கணும். அரிஞ்சால் தான் இப்படி அரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லெமனில் ஏற்கனவே பாதி ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டோம் 2 பேரும். என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்தோம், அதில் திருச்சியில் உள்ள ஜூஸ் எடுத்து குடிச்சிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இஞ்சி வெட்டிக்கிறோம். இஞ்சி நல்லா சின்னதாக வெட்டிக்கணும். அப்போ தான் நல்லா வாய் போடாமல் திங்கலாம். உடனே பொண்டாட்டி சொல்லுவாள், என்ன இஞ்சி வெட்டியிருக்கு அப்படின்னு பேசுவாள். அதே நான் எடுத்து பொறுக்கி போட்டுருவா. அதனால் இப்படி சின்னதாக வெட்டிக்கலாம் இஞ்சியை. அடுத்து பூண்டு அடிச்சுக்குமா, வெட்டி இந்த கல்லில் அழைச்சிட்டு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல பூண்டை போட்டு இடிச்சிக்கலாம். இது எதுக்குன்னு எங்களுக்கும் தெரியாது தான். இது எதுக்கு போடுறோன்னா, வாயுவுக்கு போடுறது. மற்றபடி எல்லாம் சாப்பிட்லாம், அந்த பூண்டு நல்லது தானே. ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சைடிஷ்க்கான இது ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் என்னென்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேப்சியெல்லாம் போட்டு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி தானே செய்ய போகிற? சிப்ஸாவா? சிப்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் காட்டலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பொண்டாட்டியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சீக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இது என்னமோ பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உருளைக்கிழங்குல நீட்டாக இருக்கும்ல, அது அப்படியே ஐஸ் தண்ணியில் போட்டு எண்ணெயில் பொரித்து அப்படி தானடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே பார்த்துட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கண்டினியூ வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இடித்து உரித்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் என் பொண்டாட்டி ஒன்று ரெடி பண்ணால ஃப்ரெண்ட்ஸ், அதையும் காட்டுறேன். நல்லா எடுத்து வச்சு நான் சொல்லலை, என் பொண்டாட்டி ரெடி பண்ணது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து இது யாரும் வீட்டில் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் உயிருக்கு தீங்கு ஒழிச்சு அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஓகே, ஃபஸ்ட் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குறையாகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூளும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டிருக்கா. வேறு என்ன இப்போ போடணுன்னு தெரில. நாங்கள் இருக்கிறத போட்டு செய்கிறோம். ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சுன்னா நாங்கள் வீடியோ மட்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வரோம், இதுக்கு அடுத்த வீடியோலாம் வருமானு தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.